உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கே வேணான்னு தோணுதா? அது ஏன் அது டிசிஷன் கேட்குறேன். பிகாஸ் யூஆர் நாட் எக்ஸ்பிளைனிங் எனிதிங் டு அஸ். ஸோ திலீப் மாதிரி சுதாகர் சம்பவமும் ஒரு ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, நான் வந்து ஃப்ளாஷ்பேக் இது ரெண்டுத்துக்குமே நான் மொத்தமாகவே உடன்படாத ஆள் தான் ஜென்ரலி. பட் இந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் திங், அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆக்சுவலாக தேவைப்படுது. நாட் எக்ஸாக்ட்லி த ஃப்ளாஷ்பேக் எக்ஸாக்டாக தேவைப்படுதானா இல்லை, ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹை ஒரு மூமெண்ட் வந்து தேவைப்படுது. தியேட்டர் மூமெண்ட் அது என்னால் கன்ஃபார்மாக இங்கே கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த கதையை என்னால் ஸோ ஐ டுக் அ லீப். நான் வெளியில் போயிட்டு ஒன்று எடுத்துகிட்டு அதை சொல்லிட்டு வரணும். அண்ட் தட் ஷுட் பி மோர், அட்லீஸ்ட் நான் அதை சொல்லும் போது இப்போது ஸோ கால்டு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இவனை இது பண்ணுறான், அவன் அதுக்கான பதில் கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. தட் இஸ் இந்த 3 பேருக்குள்ள என்ன கரெக்ட், என்ன கதை, என்னதான்டா கதை, இவனுங்க ஏன்டா அப்படி அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்றத ஒன்று ப்ராப்பராக சொல்லிடலாம். அட்லீஸ்ட் அது மேபி நீங்கள் சொல்கிறது மாதிரி இது இல்லாமல் இருந்திருந்தா கூட இன்னும் பெட்டராக ஒர்க்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல சார். ஆனால் இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, இப்போ என்கிட்ட ஃபெல்லோ ரிவ்யூவர்ஸ் ஆர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எதெல்லாம் ஒர்க் ஆகலைன்றதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அது எனக்கு சூப்பராக படுது. ஃப்ளாஷ்பேக்கே இல்லாமல் இருந்தால் படம் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது இன்னும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு தள்ளுது படத்தை. அதுதான் எனக்கு வேணும், அப்படி தான் எனக்கு சொல்லணும். எனக்கு அப்படி சொல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கில் இன்னும் நிறைய திலீப்பை காட்டியிருக்கலாம், திலீப்புக்கும் இவங்களுக்கும் யார் என்னன்னு சொல்லியிருக்கலாம்.